ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கான வீடியோ ஒரு திருவிழா விலாங் தான். நீங்கள் தமிழிலே பார்த்துருப்பீங்க, ஆப்வியஸாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரிடுங்க, இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து அதுக்கு முன்னாடி நாள் ஈவினிங் லைட் போட்டிருக்காங்க, பட் வெளிச்சமாக இருக்கிறதுனால அந்த லைட் போட்டதே தெரில. ஜம்முன்னு உட்காந்து ஒருத்தர் ரசிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து கொழுக்கட்டை செய்கிற மாதிரி இருந்தது. அதுக்கு வந்து மாவு இன்றைக்கே அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டேவே அரைச்சி வச்சிட்டோம். அந்த மாதிரி ஏதாச்சும் முன்னாடியே பண்ணி வச்சிடணும். இந்த தோரணம் கட்டுறது, பூ கட்டி வைக்கிறது, கூழ் வந்து முன்னாடி தான் செஞ்சு வைக்கணும். அதில் ஒபியஸாக வேறு வழியே இல்லை. அது மாதிரி ஏதாச்சும் சின்ன சின்ன வேலைலாம் நீங்கள் முன்னாடியே செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கோலம் கூட முன்னாடி நாளே போட்டுருவாங்க ஒரு சில டைமு, பட் இப்போ வந்து போட முடியாது நம்மளால். ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக மழை மழை மழை, நேற்று ஃபுல்லாக மழை. இந்த 1 மந்த்தாக 1 or 2 வீக்ஸ்லாம் இல்லை, 1 மந்த்தாக கண்டினியூஸாக எவ்ரி ஆல்டர்னேட் டேஸ் இல்லைனா எவ்ரி கான்சிக்வன்ஸ் டேஸும் மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது. எதுக்காக தான் பெய்யுதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. அதனால காலையில் இருந்து கோலம் போட்டேன். அதுவுமே இந்த கலர் போட்டிருக்கேன் இதுவரை ஸ்டாப் பண்ணிவிட்டு போய் மற்ற வேலைலாம் பண்ணிவிட்டேன். அப்புறம் தான் வந்து கண்டினியூ பண்ணேன். ஏன்னா நான் கோலம் போட்டுகிட்டே இருக்கேன், மழை வர மாதிரி, ஒரு வெயில் வர்றதுக்கான அறிகுறியே இல்லை. மழை வர மாதிரி தான் ஃபுல்லாக இருந்தது. சரி, மழை வந்து ஃபுல்லாக போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கூட இன்னொரு டைம் போட்டுக்கலாம், இது வேறு ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பூக்கு மட்டும் கலர் கொடுத்துட்டு அப்படியே நிறுத்திட்டேன் நான். ஸோ தட் நம்ம நிறைய ரெக்ரெட் பண்ண மாட்டோம், கொஞ்சமாக ரெக்ரெட் பண்ணிவிட்டு விட்டுடுவோம். ஏன்னா நமக்கு தெரியாமல் இருந்து போட்டுட்டாலும் கூட பெருசாக கவலைப்பட மாட்டோம். நமக்கு நல்லா தெரியுது மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ போட்டுட்டு அது மட்டும் அழியிற மாதிரி ஆயிடுச்சுன்னா எவ்வளோ கஷ்டமாயிடும். அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் முன்னாடி எப்பயாச்சும் ஒரு டைம் இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கீங்க, அப்போ மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கீரைலாம் முன்னாடி நாளே பண்ணிகிட்ருக்கலாம். இதெல்லாம் ஞாபகமே இல்லை. சரின்னு சொல்லி அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக பறித்து அப்போ வந்து இது ஃபுல்லாக இந்த மாதிரி பிச்சு வைக்கணும். மறுபடியும் இதையும் இன்னொரு டைம் பிக்கணும். அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அது கொஞ்சம் வந்துடும் கொஞ்சம் குச்சியாக. அதை வந்து இன்னொரு டைம் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். கோலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்தது தான் சமைக்கிற வேலையெல்லாம் பார்க்க முடியும். குளிச்சுட்டு வந்தாச்சு. வந்து அந்த வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தவங்க அசிஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே இருந்து ஒருத்தவங்க குக் பண்ணுறதுக்கு இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக பண்ணிட முடியும். ஒருத்தவங்களே எல்லாம் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டம். முன்னாடி நாளே பூண்டு வெங்காயம் எல்லாம் உரித்து வச்சிடணும். அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ சீக்கிரமாக எல்லாமே பண்ண முடியும். அண்ட் நிறைய டிஷ்ஷஸும் பண்ண முடியும் அப்போ தான் நம்மளால். இப்போது எப்படி சொல்கிறது, வடைக்கு வெங்காயம் எடுத்து வைக்கிறது, அது கட் பண்ணி கூட ஒரு சிலவங்க உள்ளே வச்சிடலாம். பட் கட் பண்ணால் ஸ்மெல் வரும் ஒரு சில டைமில். ஃப்ரிட்ஜில் நீங்கள் சும்மா பீல் பண்ணி மட்டும் எடுத்து பாக்ஸில், நல்லா ஏர்டைட் பாக்ஸில் போடணும் எது போட்டாலும், இல்லைனா ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக ஸ்மெல் வந்துடும். நான் அன்றைக்கி ஃபுல்லாக அசிஸ்ட் தான் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். அதனால் அது மட்டும் தான் எடுக்கிற மாதிரி இருந்தது. ஒன்றும் சமைக்கலை. அசிஸ்ட் பண்ணுறதுக்கே ஒரு ஆள் தேவைப்படுறாங்க ஆக்சுவலி, டு பி வெரி வெரி ஆனஸ்ட். எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுக்குறது, எது வேணுமோ அதை எடுத்துகிட்டு வந்து தர்றது, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. அந்த மாதிரி வேலைக்கே ஒருத்தவங்க தேவை. இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் செய்கிறோம் அண்ட் கொஞ்சம் டைமில் செய்ய போகிறோம் அப்படிங்கும்போது அதெல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். நான் அன்றைக்கி கீரை கட் பண்ணி கொடுக்குறது, அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி கொடுக்குறது, ஏதாச்சும் காய் கட் பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி குட்டி குட்டி வேலைலாம் இருக்கும்ல, அதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபுல்லாக அந்த ரைஸ் குக் பண்ணுறது, சாம்பார் பண்ணுறது, பொரியல் பண்ணுறது, கீரை பொரியல் பண்ணுறது, வடை செய்கிறது, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ தான் எனக்கு இது மட்டும் பண்ண போகிற மாதிரி இருந்தது. இது பண்ணுறதுக்கு நிஜமாகவே ஒருத்தர் தேவை. நீங்கள் தனியாக பண்ணுறீங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அண்ட் கொஞ்சம் டிஷ்ஷஸ் கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் தனியாக பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் டிஷ் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ 2 பொரியல் 3 பொரியல் பண்ணுற இடத்துல 1 பொரியல், 1 சாம்பார், ரசம், சாதம், அந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு. இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும்லாம் இல்லை, உங்களோட விஷ் தான். அண்ட் நீங்கள் என்னென்ன செஞ்சீங்க ஆடி மாதம் திருவிழாக்கு அப்படின்னு சொல்லி அதையும் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. ஒரு சிலவங்க வந்து மாவிளக்கு செய்வாங்க. பட் இங்கே வந்து அம்மா வீட்டு சைடில் வந்து எங்கள் அம்மா வீட்டு சைடில் வந்து மாவிளக்கு தான் செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க. அதுவும் மாரியம்மனுக்கு கூட செய்வாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. காளியம்மன் கோவில் திருவிழாக்கு செய்வாங்க. காளியம்மனா கெங்கையம்மன் கோவில் திருவிழான்னு நினைக்கிறேன். மாவிளக்கு கொண்டு போவாங்க. பட் இதுக்கு பண்ணுவாங்களான்னு எனக்கு ஞாபகம் இல்லை கரெக்டாக. இங்கே வந்து நிறைய கொழுக்கட்டை தான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் கோவிலுக்கு போயிருப்போம்ல, அப்பயுமே பார்த்தேன். அப்பயுமே எல்லோரும் கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நாங்களும் கொழுக்கட்டை தான் செஞ்சு எடுத்துகிட்டு போனோம். அது பாருங்கள், அந்த ஃபில்லிங் வைக்கும்போது மேலே கொட்டி கீழே கொட்டி சிந்தி செதறி அப்பா இந்த அசிஸ்டண்ட் வேலை செய்கிறதுக்கே நான் ஃபுல்லு நாஸ்தி பண்ணிட்டேன். போய் குக் பண்ணியிருந்தேன் அவள் தான் போல அன்றைக்கி. அப்புறம் வாழை இலையில் கூட பண்ணேன். இது எனக்கு இன்னும் கரெக்டாக வந்த மாதிரி தெரியல. எவ்வளோ மொத்தமாக இருக்குது பாருங்கள். இப்படி இருந்தால் சாப்பிடவே பிடிக்காது நமக்கு. ஸோ வாழை இலையில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாழை இலையில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட் அதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன், கேட்குறேன்.
டோன்ட் மைண்ட் இட். அப்படியே அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி விட்டுருங்க. அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம். வேறு என்ன பண்ணிட்டோம் நான். சரி விடுங்க, அதாயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து சும்மா குட்டி குட்டி வேலை. நான் இன்றைக்கும் கோவிலில் போய் விலாக் எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். சாரி. இப்படி சொல்கிறது எனக்கே கொஞ்சம் பேடாக ஃபீல் ஆகுது. என்ன பண்ணுறது? பட் வீட்டிலேருந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். பானை அது பண்ணுறது எல்லாமே கவர் பண்ணிட்டேன். கோவிலில் போய் எடுக்கிறதுக்கு தான் அந்த கோவிலில் கடகடன்னு கிளம்புங்க கிளம்பி போகணும் பாருங்கள். அதில் ஃபோன் விட்டுட்டு போயிட்டேன். இங்கே தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுகிட்டே போயிட்டேன். அப்புறம் அங்கே போய் தான் ஞாபகம் ஐயோ விலாக் எடுக்கணுமே, மொபைல் எடுத்துகிட்டு வரலையேன்னு சொல்லி சரி வந்துட்டு இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். சாரி. நெக்ஸ்ட் டைம் இதை தான் நான் லாஸ்ட் டைமாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் டைம் இருக்கணும்னு இருக்கேன் எல்லாத்தையும் கரெக்டானு சொல்லி. பட் இருக்க முடிய மாட்டேங்குது. ஏதாவது ஒன்று மறந்து போயிடுது. ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி வந்தது. ஸோ விலாகை ரொம்ப கம்ப்ளீட்டாக என்னால் எடுக்க முடியல. இன்னும் ப்ராக்டிஸ் வேணும்னு நினைக்கிறேன் எனக்கு அதுக்கெல்லாம். ஐ எம் ப்ராக்டிஸிங் ஸ்டில் நோ. ஒன் டே ஐ வில் டூ இட் அப்படின்னு இருக்கேன் எனக்கு மனசுக்குள்ளே. பார்ப்போம் என்றைக்கு நான் ஃபுல்லாக ஒரு விலாக் கம்ப்ளீட்டாக நான் எப்படி நினைக்கிறேனோ அதே மாதிரி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. பட் கண்டிப்பாக ஒரு நாள் பண்ணிடுவேன். அவ்வளோதான். அதுதான் சொன்னல, வாழை இலையில் கொஞ்சம் மெல்லிசாக வரும்னு நினச்சி அதை பண்ணேன். ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய விலாக்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அதனால் அது பண்ணி முடிச்சுட்டு எடுத்து வச்சாச்சு வேகிறதுக்காக. எடுத்து வச்சுட்டு நான் சொன்னல அந்த பூ மட்டும் கலர் போட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன்னு சொல்லி சரி போய் அதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ கொஞ்சம் வெயில் வந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கே பார்க்குறதுக்கு தெரியும். அதனால் அதை கண்டினியூ பண்ணி அதை போட்டுட்ருந்தேன். ஃபுல்லாக கலர் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் வேலை இருந்தால் பார்க்கலாம். ஏன்னா அது ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டாகவே எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். அது நல்லாவாக இருக்கும் அப்படி இன்கம்ப்ளீட்டாக பார்க்குறதுக்கு. உங்களுக்கே பார்த்தீங்க அது எப்படி இருந்தது. சரி மழை வந்துடும்போது சொல்லி தான் நான் அதை இன்கம்ப்ளீட்டாக விட்டுட்டு போயிட்டேன். இன்கேஸ் மழையெல்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை நான் அப்போயே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போய் வேறு ஏதாச்சும் வேலை இருந்தால் பார்த்துருப்பேன். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. மார்னிங் சாமி கும்பிட்றதுக்கு வீட்டில் கும்பிடுவாங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் கோவிலுக்கு கொண்டு போவாங்க. அந்த வீட்டில் கும்பிட்றதுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது உள்ள பார்த்துட்ருக்காங்க. நான் வந்து கோலம் போடுறதுக்கு கலர் போடுறதுக்கு வந்துட்டேன். இந்த கலரெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி வேலை ஏதாச்சும் இருந்தால் அதான் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது ஏதாவது இருக்கும்ல, பூ போடும்போது கீழே சிந்தினது, சமைக்கும் போது கீழே சிந்தினது அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வாழை இலைலாம் போட்டு சாமிக்கு இது அரேஞ்ச் பண்ணுவோம்ல, இல்லை அந்த மாதிரி வேலை மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் போய் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கோவிலுக்கு போவாங்க. சில டைம் இங்கே சாப்பிட்றதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் சாப்பிடுவாங்க. நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் கலரெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்படி தான் நான் போட்டிருந்தேன். இது கொஞ்சம் பேடாக கூட இருக்கலாம், பட் டோன்ட் மைண்ட் இட். நான் சொன்னல இந்த 3 குங்குமம் வந்து வைக்கிறது ஜூம் பண்ணி காட்டியிருக்கல, அது வந்து இப்போ பாருங்கள் 5 வச்சுருக்கேன். எப்படி வச்சாலும் நல்லாயிருக்கும், 3 லைனாக வச்சாலும் நல்லாயிருக்கும். அது நான் ஆல்ரெடி ஒரு விலாகில் காட்டியிருப்பேன். எப்படி வச்சாலும் நல்லா தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் அப்படி வச்சோம். அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து வேப்பிலை கட்டுற வேலை. இது வந்து தோரணை கட்டுறதுக்கும் இந்த மாதிரி தான் கட்டுவாங்க. அண்டு இந்த கூழ்குடம்லாம் இருக்கும்ல அதுக்கெல்லாம் கட்டி வைப்பாங்க. நீங்கள் லாஸ்ட்டாக பாருங்கள், நான் கட்டியிருக்காத இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கூழ் குடத்துக்கு வந்து பொட்டு வச்சிடணும். நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இது கட்டணும். இதுக்கு மேலே பூவும் வைக்கணும். நாங்கள் கோவிலுக்கு போகும்போது வச்சு எடுத்துகிட்டு போகணும். முன்னாடி பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணுவோம்ல, அப்போ மறந்துட்டு கோவிலுக்கு போகும்போது வச்சு எடுத்துகிட்டு போகணும். பூவுமே வைப்பாங்க கூழ் பண்ணைக்கு. எல்லோரும் வைப்பாங்களான்னு எனக்கு தெரியல, பட் வைப்பாங்க. அவ்வளோதான். அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேறு ஏதாச்சும் வேலை இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கூழ் பானை சொன்னல, கூழ் பானைக்கு இந்த மாதிரி கட்டிடுவாங்க. கட்டிட்டு இதுதான் எடுத்துகிட்டு போவாங்க வேப்பிலையோடு சேர்த்து. அவ்வளோதான். எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு தான் சொன்னல கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட்ற வேலை மட்டும்தான் இருந்ததுன்னு சொல்லி அவ்வளோதான். இந்த வெத்தலையும் வாழை இலையும் போடும்போது காம்பு சைடு இருக்குல்ல, கொஞ்சம் பெரிய சைடு, அது வந்து நம்மளோட ரைட் சைடு இருக்கணும். இப்போ சாமி வைக்கிறோம் அப்படின்னா சாமியோட ரைட் சைடில் இருக்கணும். ஃபஸ்ட் நான் தப்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் வைக்கிறேன் பாருங்கள். இதுதான் குட்டிகிட்ருக்கு. இதை ஃபாலோ பண்ணால் எப்போவுமே கரெக்டாக போட்டுடலாம். அதே மாதிரி தான் காம்பு சைடு வந்து சாமியோட ரைட் சைடு வரணும். வாழைப்பழத்துக்கும் அதே மாதிரி வச்சுருங்க. இலை போடும்போதும் அப்படி தான். நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு ரைட் சைடு தான் அந்த பெரிய தண்டு சைடு வரணும் பேஸு. அதுக்கு மேலே கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும்ல, அது வந்து லெஃப்ட் சைடு வர மாதிரி வைக்கணும். அதே மாதிரி தான் சாமிக்கும் அந்த சைடில் சாமியோட ரைட் சைடில் வைக்கணும். எப்போ வச்சாலும் அதுதான். அந்த ஒரு குட்டி ட்ரிக் ஞாபகம் இருந்தால் எப்போவுமே நம்ம கரெக்டாக போட்டுடலாம். இது யாராச்சும் தெரியாதவங்க இருப்பாங்க, அவங்க பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும் போது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி யாரும் வந்து கமெண்ட்டில் திட்டிடாதீங்க. அவ்வளோதான்.
அப்புறம் இது வந்து வீட்டில் ஒன்று வைப்பாங்க, கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒன்று வைப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒன்று கட்டினேன்ல, அது வந்து வீட்டில் வைக்கிறதுக்காக கட்டியிருந்தது. இது வந்து ஃபஸ்ட்டு கட்டினேன்ல, அது வந்து கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கட்டியிருந்தது. இது வந்து வீட்டில் ஒன்று வைப்பாங்க. அதை நம்ம சைஸ் மட்டும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் குட்டி பெருசு பண்ணிக்கலாம். பட் வீட்டில் ஒன்று, கோவிலில் ஒன்று வைப்பாங்க. எல்லாம் வச்சு முடிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் போட்டாச்சு. இது வந்து கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வைக்கிற திங்ஸ் மட்டும். இது மொத்தமே கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிடணும். நம்ம வீட்டில் இலை போட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம். நம்மளோட விஷயம் நம்ம எப்படி இலை போடுறோமோ அந்த மாதிரி நார்மலாக இலை போட்டு சாப்பிட்டுக்கணும். அவ்வளோதான். இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடியாகணும்ல கோவிலுக்கு. சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு சாரீ போட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளவுஸ் மட்டும் கொஞ்சம் கிராண்டாக போட்டால் சரியாக போயிடும்ல, அதனால இந்த சாரீ போட்டுக்கிட்டேன். அதில் போட்டு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நான் ரொம்ப நேரமாக உட்காந்துட்ருக்கேன் கோவிலுக்கு போகலான்னு சொல்லி. இவங்க வந்து கரகம் வந்து போயிட்டதுக்கப்புறம், கரகம் வந்து தான் நம்மளை கூட்டிகிட்டு போவோம். வந்து போயிட்டதுனால கரகத்துக்கு பின்னாடி தானே நம்ம போகிற மாதிரி இருக்கும் கூழெல்லாம் எடுத்துக்கிட்டு. அதுக்காக வெயிட் பண்ணுறோம். எல்லாத்தையும் எடுத்து வச்சு கரகம் வரும்போது தேங்காய்லாம் உடைப்பாங்க. தேங்காய், கற்பூரம், வெத்தலை பாக்கு, பழம், பூ எல்லாமே வைக்கணும். அவங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி பண்ணுவாங்க என்னன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ரொம்ப பொறுமையாக வராங்க. இவ பாருங்கள், அவங்க அந்த சவுண்டோடு உங்களுக்கு நான் அதை ப்ளே பண்ணுறேன். அவ்வளோதான். அவங்க வந்ததுக்கப்புறம் காலில் தண்ணியை ஊற்றிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் அவங்க காலில் வைக்கணும். அந்த குண்டை வந்து அங்கேயே கவுத்துடணும் அதே மாதிரி. அப்புறம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல பூ, அப்புறம் என்னது தேங்காய் வந்து சூறைக்காய் போட்டுருவாங்க. கற்பூரம் ஏற்றி சாமிக்கு தீபார்த்தனை பண்ணிவிட்டு அந்த பிளேட் நம்மக்கிட்டே மறுபடியும் கொடுத்துருவாங்க குங்குமம் வச்சு. நம்ம எடுத்துகிட்டு போய் பூஜை ரூமில் வச்சிடணும். அதெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். அப்போ தான் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்துட்டேன், அதனால் வ்ளாக் எடுக்கவே இல்லை, சாரி. அப்புறம் வந்து நான்வெஜ் செய்கிற மாதிரி இருந்தது. நான்வெஜ் கிரேவி தான். கிரேவிக்கு எதுக்குமா டபரா வச்சுருக்கேன் அப்படின்னா, அப்போ கொஞ்சம் கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. அதுக்காக அதை வச்சு சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டோம். ஈவினிங் போல் பார்த்தா இந்த சைடு எவ்வளோ க்ளீனாக இருக்குது. அந்த சைடு பாருங்கள் எவ்வளோ மேகம். அப்பா அன்றைக்கி செம்ம மழை. டெய்லி மழை வருது, இதுக்கு தான் வருதுன்னே தெரியல. எப்படி கருத்து போயிருக்கு பாருங்களா அந்த மேகம் ஃபுல்லும். ஆனால் இன்னொரு சைடு நான் காட்டுறேன் இன்னொரு டைம் கூட. அப்படி சும்மா கிளியர் ஸ்கையாக இருக்குது. ஒரு சைடு பார்த்தா எப்படி இருக்குது, ஏதோ பெட்ஷீட் போத்தி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. பெட்ஸ்ப்ரெட் பெட்ஷீட் கூட இந்தளவுக்கு க்ளீனாக அந்தளவுக்கு போத்துற மாதிரி இருக்கும். அது அந்தளவுக்கு மேகம். இந்த சைடில் பார்த்தா சூரியன் வந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் அப்படியே கிளியர் ஸ்கை. அவங்களுக்கு காட்டுற பொறுமையாக பாருங்கள். கிளியர் ஸ்கை, இவ்வளோ ப்ளூ ஸ்கை இவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்களேன் இந்த சைடில். எனக்கு செம்ம ஷாக் இப்படி பார்க்கும்போது. அப்புறம் மழைலாம் வந்து முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் லைட்லாம் போட்டிருந்தாங்க நைட், அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் வேறு என்ன வேலை இருக்க போகுது, சும்மா அப்படியே முடிய வேண்டியது தான். அப்புறம் போயிட்டு அந்த நான்வெஜ் கிரேவி வச்சோம்னா அதுக்கே தோசை மட்டும் பண்ணி சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி நடந்தது. அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய், see you soon.